சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையோடு எந்த அளவிற்கு பொருந்தி போகிறது என்பதை நாம் உன்னிப்பாய் கவனிக்கும் பொழுது அவைகள் தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையோடு அது ஒன்றி போகிறது. அது மட்டுமல்ல, நாம் தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கும் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் பாதிக்கப்படாமல் தேவனை அண்டுவதற்கும் இந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 55ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனுடைய காரியங்களை சுருக்கமாக இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். தலைப்பை வாசிக்க கேட்போம். நிகனோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதினுடைய ஒரு புலம்பலின் சங்கீதம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எதனால் தாவீது புலம்புகிறார் என்று சொன்னால், அவனுடைய நெருங்கின சிநேகிதன் அவரை புறக்கணித்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எதிரிகளை குறித்த ஒரு பயம் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலும் இந்த சங்கீதத்திலே அவர் புலம்புகிறார். அதாவது அவர் அப்சலோம் எவ்வளவு பெரிய முரட்டாட்ட சுபாவம் உள்ளவராய் இருந்து அவருடைய காரியங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுது அவர் எப்படி புலம்பினாரோ அதே போல இது ஒரு ஜெப சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகினால இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்தால் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் என்கிறதான காரியங்களை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகினாலே இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து அதற்கு பிறகு இந்த சங்கீதத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் இதனுடைய சூழ்நிலையும் பின்னணியும் உங்களுக்கு புரிய வரும். ஒரு நெருங்கிய நண்பன் அவரை புறக்கணிக்கிறான். ஆகினால் அவருக்கு ஒரு இனம் புரியாத வேதனை, ஒரு ஆழமான வேதனை, வலி அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆகினால இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தை ஆண்டவரிடத்தில் மன்றாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் புலம்புவதற்குமான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இவரை புறக்கணித்தவர் யார் என்கிற கேள்விக்கு ஒரு நெருங்கிய நண்பர் என்பதுதான் வேத இறையியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் கூக்குரல் எடுக்கிறார். எதற்காக? தேவனிடத்தில் உதவிக்காகவும் விடுதலைக்காகவும் கூக்குரல் எடுக்கிறார். அவருடைய எதிரிகளிலிருந்து ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய டிப்ரெஷன், பயம், அவர் தனித்து விடப்படுகிறார் என்கிறதான காரியங்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது ஒரு புலம்பல், இது ஒரு ஜெபம். எதற்காக என்றால் அவருடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அவர் இந்த சங்கீதத்திலே இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சங்கீதத்தினுடைய ஆரம்பமே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனமாக வாசிக்க கேட்போம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். கவனித்தீர்களா? என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பம் அதற்கு நீ மறைந்து விடாதேயும் என்று சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னதை போல அவருடைய பயத்தையும் அவருடைய திகிலையும் 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்கலாம். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. கவனித்தீர்களா? அவர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரிடத்தில். இந்த உணர்வுகள் வெளிப்படுகிற இந்த சூழ்நிலையிலே அவர் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் அடைகிறார், ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்ல வருகிற விஷயத்தை நீங்கள் 13 14 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, என்னை இப்பொழுது பகைக்கிறவன் தோழன்.
நம்ம ஒருமித்து இருந்தோமே, நம்ம சந்தோஷமா இருந்தோமே, ஒன்றாக தேவனை ஆராதிக்க போனோமே, அவனுடைய வேதனையை நீங்கள் பாருங்கள். இவைகளை உங்களுடைய சூழ்நிலைகளோடு இப்பொழுது நீங்கள் வைத்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சங்கீதம் உங்களுக்கான ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, என்னை நிந்தித்தவன் என்னுடைய தோழன். நாங்கள் ஒரு மனதாய் ஒன்றாய் இருந்தோம், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே மாறிவிட்டார்கள் என்று சொல்லுகிறான். ஆகினால இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அடுத்தது அவர் சொல்ல வருகிற விஷயம் மிக முக்கியமான விஷயம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணுவேன், நான் முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இப்போ ஜெபிக்கிறேன்னு சொல்லலை இவர். ஆக்சுவலா நான் புலம்புவேன், நான் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைப்பேன் என்று சொல்லி இவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். யூதர்களுடைய வழக்கமான ஒரு முறை ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிப்பது. ஏன் யூதர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறார்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களின் தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆபிரகாம் காலையிலே ஜெபித்தார், ஈசாக்கு மத்தியான வேளையிலே ஜெபித்தார், யாக்கோபு மாலையிலே, அதாவது இரவு நேரத்தில் அவர் ஜெபித்தார். ஆகையினாலே இவர்கள் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய வழக்கமான விஷயத்தை அவர் இங்கே சொல்லுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் ஆண்டவரை நோக்கி முறையிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவர் புலம்புவதோடு மட்டுமல்ல, அவர் சொல்ல வருகிற இன்னொரு அற்புதமான விஷயத்தை, ஆலோசனையை கவனியுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இவர் நமக்கு தருகிற ஆலோசனை, நான் என்னுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விடுகிறேன். நீங்களும் இந்த கால வேளையில உங்களுடைய எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் ரொம்ப கஷ்டமான ஃபீலிங்க. சத்துரு நிந்தித்திருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் எனக்கு நெருங்கிய தோழனாய் இருந்தவன், என்னோடு கூடவே இருந்தவன், நாங்கள் ஒன்றாக தேவனுடைய ஆலயத்திற்கு போனோமே, அவன் என்னை இப்படி பகைத்து விட்டான், என்னை நிந்தித்து விட்டான், என்னை விட்டு தூரமாய் போய்விட்டான், என்னை காட்டி கொடுத்து விட்டான் என்கிற வேதனையினுடைய வெளிப்பாட்டை இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளை முறையிடுவேன். நமக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கும் ஒரு நபர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய வெயிட், இது சுமக்க முடியாத பாரம், இந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கடைசியில முடிக்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய கடைசி 2 வார்த்தைகள், நானோ உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள். நமக்கு நம்மேல் இருக்கிற எல்லா அந்த எமோஷன்ஸ், அந்த கவலையான அந்த உணர்வுகள், பாரமான வேதனையான அந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தரையே அண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் மேலேயே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். அவரையே நாம் நம்பி இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரிக்கிற தேவன், ஒருபோதும் நம்மை தள்ளாட ஒட்டாத, கைவிடாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்கிற அற்புதமான சந்தோஷமான செய்தி இந்த காலை வேளையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கலாம். கிருபையுள்ள பிதாவே, அவர்களுடைய உணர்வுகளிலே, சிந்தனைகளிலே, எண்ணங்களிலே எவ்வளவு பாரத்தோடு இருந்தாலும் இந்த கால வேளையில் அவர்களுடைய பாரங்களை எல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க ராஜா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தருகிறதாய் இருக்கிறது. இந்த கால வேளையில உணர்வுகளால, சிந்தனைகளால, எண்ணங்களால பாதிக்கப்பட்டு மிகுந்த கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவர் மேலும்
நீர் உம்முடைய கிருபை வைத்தவர்களை வழிநடத்துவீராக, ஆதரிப்பீராக, தாங்குவீராக, பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. உம்முடைய திவ்ய கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஷலோம். தேவ கிருபை நம்மை தாங்குவதாக.